சென்னையில் பட்டப்பகலில் வீடு புகுந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகனை அரிவாளால் வெட்டி நகையை பறித்துச் சென்ற வழக்கில் 8 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். பணத்தாசையில் நண்பனின் வீட்டிற்குள் கூலிப்படையை ஏவி நாச வேலையில் ஈடுபட்டவர் குண்டோடு சிக்கியது எப்படி? பணம் பத்தும் செய்யும் என்பதை உண்மையாக்கும் வகையில் உடன் பழகிய நண்பனை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 கோடி கிடைக்கும் என எதிர்பார்த்து வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதால் 5 சவரன் நகையை பறித்து கொண்டு தப்பி ஓடி உள்ளனர். நடந்தது என்ன? சென்னையில் தாம்பரத்தை அடுத்த மலைப்பட்டு பகுதியில் வசித்து வரும் ராதா என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துள்ளார். இவரது 40 வயது மகனான ராஜேஷ் ரியல் எஸ்டேட் தொழிலுடன் டிராவல்ஸ் வைத்தும் நடத்தி வருகிறார். கடந்த 11ஆம் தேதி மாலை நேரத்தில் ராஜேஷ் வீட்டிற்குள் இருந்தபோது அவரின் தாயார் வெளியே செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். அப்போது அத்துமீறி நுழைந்தவர்கள் வீட்டில் பணம் மற்றும் நகைகளை எங்கே பதுக்கி வைத்துள்ளீர்கள் என கேட்டு ராஜேஷை மிரட்டியுள்ளனர். அது குறித்து வாய் திறக்காததால் ஆத்திரமடைந்த கும்பல் தங்களது கையில் வைத்திருந்த ஆயுதத்தால் ராஜேஷை வெட்டி உள்ளனர். அவரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த ராதா கூச்சலிட்டுள்ளார். உடனே கொள்ளை கும்பல் மதில் சுவரில் எகிரி குதித்து வெளியே தயாராக நிறுத்தி வைத்திருந்த காரில் ஏறி மின்னல் வேகத்தில் தப்பி ஓடி உள்ளனர். கொள்ளை சம்பவம் குறித்து சோமங்கலம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். மேலும் குற்றவாளியை விரைந்து பிடிக்க 15 பேர் கொண்ட 3 தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். சம்பவ இடத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்கள் வந்து சென்ற கார் எண்ணை வைத்து விசாரித்தனர். அதில் ஜூம் ஆப் மூலமாக சென்னையைச் சேர்ந்த சரவணன் என்பவர் காரை வாடகைக்கு எடுத்தது தெரிய வந்தது. இதையடுத்து சரவணனை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவர் பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் போட்டு கொடுத்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றவே காரை வாடகைக்கு எடுத்ததை ஒப்புக்கொண்டார். அடுத்த டார்கெட்டாக பெருமாளை கைது செய்து விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகனான ராஜேஷுடன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பெருமாள் பணியாற்றி வந்தது தெரிய வந்தது. அப்போது ஏற்பட்ட நட்பு மூலம் ராஜேஷின் அனைத்து நடவடிக்கைகளையும் பெருமாள் கண்காணித்துள்ளார். அதில் இடம் விற்பனை செய்தது தொடர்பாக ராஜேஷிடம் கோடிக்கணக்கில் பணம் புரளுவது கண்ணை உறுத்தி உள்ளது. பணத்தாசையில் நண்பன் ராஜேஷ் வீட்டிலேயே கொள்ளையடிக்க 2 மாதமாக பெருமாள் திட்டம் தீட்டியுள்ளார். கோடிகளை கொள்ளையடிக்க சென்னை MGR நகரைச் சேர்ந்த கோடீஸ்வரன் என்பவரை அணுகியுள்ளார். அவரின் மூலம் திருநெல்வேலியில் இருந்து கூலிப்படையைச் சேர்ந்த கும்பலை சென்னைக்கு வரவழைத்தனர். பின்னர் தொடர்ந்து 3 நாட்களாக மலைப்பட்டு பகுதியில் நோட்டமிட்டு பக்கா பிளானுடன் ராஜேஷின் வீட்டிற்குள் துபுக்கடீர் என்று குதித்துள்ளனர். ஆனால் பணம் நகைகள் வைத்திருக்கும் இடம் குறித்து அவர் வாயை திறக்காததால் கொள்ளையர்கள் அங்கிருந்து பொருட்களை அடித்து துவம்சம் செய்துள்ளனர். கடைசியில் இங்கே எதுவும் தேராது என்ற நிலையில் வந்த கோபத்தில் ராஜேஷை தாக்கிவிட்டு 5 சவரன் நகையை பறித்து கொண்டு தப்பி ஓடி உள்ளனர். தொடர் தேடுதல் வேட்டையில் திருநெல்வேலி சென்ற தனிப்படை போலீசார் கூலிப்படையைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்தனர். கூலிப்படையிடம் மேற்கொண்ட விசாரணையில் ராஜேஷ் வீட்டில் 2 கோடி ரூபாய் இருப்பதாக பெருமாள் கூறியது தெரிய வந்தது. அதை கொள்ளையடித்தால் 50-50 ஷேர் செய்து கொள்ளலாம் என்றும் டீலிங் போட்டதும் அம்பலமாகியுள்ளது. தொடர்ந்து கொள்ளை கும்பலிடமிருந்து 5 சவரன் செயின் மற்றும் கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய 2 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து கூலிப்படையைச் சேர்ந்த 5 பேர், சென்னையைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளி பெருமாள் மற்றும் கோடீஸ்வரன், சரவணகுமார் ஆகிய 8 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் அவர்களை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் பணத்திற்கு ஆசைப்பட்டு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டிற்குள் கூலிப்படையை ஏவி அவரின் மகனின் நண்பனே கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.